வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா. புதுவை அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தமர் போல பேசுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக்கழக பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு. பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி பாஜக அமைச்சர் பாராட்டு. போலி மாத்திரை தயாரித்து பல்வேறு மாநிலங்களில் கோடிக்கணக்கில் விற்று தலைமறைவான தொழிற்சாலை அதிபர் உட்பட 2 பேர் புதுவை கோர்ட்டில் சரண். போலீஸ் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி லோக்பவன் அருகில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் பாஜக சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், பல்வேறு தமிழ் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தமர் போல பேசுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நேரு வீதி, பாரதி வீதி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என்றும் உடனடியாக துணைநிலை ஆளுநர் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி சாலையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தர்ணாவில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரை சமாதானப்படுத்தி கலையச் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்ததாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ள நிலையில் தன் மீது வழக்கு பதிவு செய்து எந்த விசாரணைக்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்த அவர், கைது செய்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் உண்மை வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்ததாக தெரிவிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் 2வது அமைச்சராக பதவி வகித்தது மட்டுமல்லாமல் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். அப்போது பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அவரது சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்து உத்தமர் போல நமச்சிவாயம் பேசுவதாகவும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், போலி மாத்திரை விவகாரத்திற்கு பொறுப்பேற்று சபாநாயகர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்த பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி பாஜக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரி பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங். இவர் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழகத்தின் பொதுக்கூட்டத்தின் போது சிறப்பான பாதுகாப்பு கொடுத்தார். அந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டுமென கூறினார். இதனால் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங், உங்களால் கரூரில் ஏராளமானோர் இறந்து விட்டனர். எனவே என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள். எனக்கு அது நன்றாக தெரியும் என்றார். இதனைத் தொடர்ந்து ஈஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய நிலையில் அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்தது.
நேர்மையான அதிகாரியான ஈஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உள்துறை பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு கொடுத்ததற்காக காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். போலி மாத்திரை தயாரித்து பல்வேறு மாநிலங்களில் கோடிக்கணக்கில் விற்று தலைமறைவான தொழிற்சாலை அதிபர் உட்பட 2 பேர் புதுவை கோர்ட்டில் சரணடைந்தனர். மேலும் போலீஸ் அவர்களை காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி மாத்திரைகள் தயாரித்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா, அவரது உதவியாளர் விவேக் ஆகியோர் புதுவை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர். அப்பொழுது காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்ஜாமீன் அளிக்கப்பட்டது. எனவே அவர்களது முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் புதுவை மருந்து கட்டுப்பாட்டு வாரியமும் ராஜா மீது தனியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்தது. இது தொடர்பாக மதியம் மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஆலோசனைகளையும் கேட்டிருந்தனர். இந்த நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் விவேக் ஆகியோர் புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சரணடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் 2 பேரையும் காவலில் வைத்து விசாரணையில் நடத்த சிபிசிஐடி போலீசார் உடனடியாக கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து போலீஸ் காவல் விசாரணைக்கு நீதிபதி அனுமதி அளித்தார். இதனையடுத்து ராஜா, விவேக் ஆகியோர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில்தான் புதுவையிலிருந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு போலி மாத்திரைகள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன என்றும், இந்த விவகாரத்தில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும். போலி மாத்திரை விவகாரத்தில் தொழிற்சாலை அதிபரிடம் போலீஸ் விசாரணை நடத்தி வருவதால் அரசியல் கட்சியினர்களிடையே கலக்கம் ஏற்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மரியாள் நகர், வின்சென்ட் நகர், கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை பகுதிகளில் 60,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம், பிசிசி சுவர் மற்றும் மேம்பாட்டு கட்டுமான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை மற்றும் மேட்டுவாய்க்கால் பிரதான கால்வாய் சந்திப்பில் 11,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு வேலை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு மேம்பாட்டு வேலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமத்தை இணைக்கும் பள்ளவாய்க்கால் சந்திப்பில் உள்ள வயல்வெளி நகர் பிசிசி வடிகால் மீது 41,23,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்சிசி பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜை செய்து அதன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் விபியன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலண்டர் மற்றும் வீட்டு உபயோக பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக வீட்டிற்கு ஒரு உபயோக பரிசு பொருட்கள் வழங்குதல் தொடக்க விழா நிகழ்ச்சி மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணி ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி அப்துல் கலாம் குடியிருப்பு அரசு ஊழியர் வீடமைப்பு மேம்பாட்டு பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உழந்தை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் அரசு ஊழியர் குடியிருப்பில் ஏஜி பிளாக் வகை 1 வீடமைப்பு மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 46.90 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில்
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், முன்னாள் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன், ஒப்பந்ததாரர் சதீஷ், கிளை செயலாளர் சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அரசு ஊழியர் குடியிருப்பின் வசதியாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பர்ஃபெக்ட். நீ போ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜாஸ் ஆலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதி விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகியும் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முனைவர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்தினார். பள்ளி நிறுவனர் அஞ்சாலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மொழியியல் பண்பாட்டுத்துறை பணி நிறைவு செய்த இயக்குனர் முனைவர் சுதர்சனம் பாரதியாரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். 9ஆம் வகுப்பு, 11 மற்றும் 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் வழங்கிய பாரதியின் கவிதைகள் ஒட்டிய பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் பாரதியார் பற்றிய வீர உரைகளை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மொழியில் நிகழ்த்தினர். பாடல்களை இசைத்தனர். பாஞ்சாலியாகவும் பாரதியார்களாகவும் மாறுவேடத்தில் தோன்றி பாரதியார் கவிதைகளை நெஞ்சங்களில் நிரப்பினர். பாரதி வாழ்க்கை பற்றிய வில்லுப்பாட்டும், விடுதலை கும்மி, கிராமிய நடனம் மற்றும் சிறப்பான பரதநாட்டியங்களும் நடைபெற்றன. கலந்துரையாடல் மற்றும் நாடகம் அனைத்தும் பாரதி வாழ்க்கை மற்றும் அவரது கவிதைகளை மையப்படுத்தி நிகழ்ந்தன. நன்றி உரை பள்ளியின் முதல்வர் சாந்தி வழங்கினார். மாணவ கண்மணிகளின் நடன நிகழ்ச்சி, இசை, நாடகம், வில்லுப்பாட்டு, கலந்துரையாடல் போன்ற அனைத்தையும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் செய்திருந்தனர். நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ரெட்டியார்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து நகை மற்றும் பணம் திருடுபோன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிச்சைவீரன்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி செல்வராணி என்டி மகால் அருகே உள்ள கடையில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி சந்திரசேகரன் மற்றும் செல்வராணி ஆகியோர் காலை வேலைக்கு சென்று விட்டனர். பின்னர் மாலை செல்வராணி வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே செல்வராணி உள்ளே சென்று பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் பணம், சுமார் 8 பவுன் நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து கணவர் சந்திரசேகரனுக்கு தொலைபேசி மூலம் செல்வராணி தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சந்திரசேகரன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக அளவில் அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மனிதனுக்கு நன்கு அறிமுகமான பறவை சிட்டுக்குருவி. சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் மொபைல் போன் டவர் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வீடுகளுக்குள் கூடுகட்டி வாழ்ந்த குருவிகளை தற்போது காண முடியவில்லை என்பது பலருக்கும் வேதனையான ஒன்று. மேலும் உலக அளவில் தற்போது அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்றாக உள்ளது. கடந்த காலங்களில் மனிதர்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளிலும் வயல்வெளிகளிலும் சிட்டுக்குருவிகள் அதிகம் பார்க்க முடிந்தது. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் அழிக்கப்பட்ட வயல்வெளிகள், கான்கிரீட் வீடுகள், மொபைல் போன் டவர்களின் கதிர்வீச்சு போன்ற காரணங்களால்
சிட்டுக்குருவி இனம் படிப்படியாக அழிந்து வருகின்றன. விளை நிலங்களில் தெளிக்கப்படும் ரசாயன மருந்து காரணமாக சிட்டுக்குருவிகளின் இரை தேடும் இடங்கள் சுருங்கிவிட்டன. எனவே தற்போது பருவமழை பொழிந்து புதுச்சேரி தெற்கு பகுதியில் ஆறு, குளம், ஏரி மட்டுமின்றி விளைநிலங்கள், நெற்பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளது. இதில் செழித்து வளர்ந்து வரும் நெற்கதிர்களின் பால் சுவைகளை உறிஞ்சும் சிட்டுக்குருவிகளை விழுப்புரம், நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலரும் ரசித்துச் செல்கின்றனர். எனவே அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விஜய் சேதுபதியின் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் அம்பிலான் ஓம்னி கனெக்ட் இந்தியா நிறுவனம் சார்பில் ஜவ்வாது மலை பழங்குடியின மாணவர்களுக்கு கல்விசார் உதவிகளை முனைவர் சுந்தரமுருகன் வழங்கினார். வள்ளலார் பெயரில் கல்வி சேவை இயக்கத்தை விஜய் சேதுபதி அவர்கள் புதுச்சேரியில் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் என்னும் பெயரில் பல்லாண்டுகளாக நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் தலைவராக வீரராகவன் சேவையாற்றி வருகிறார். அவரின் முயற்சியின் பேரில் சென்னையில் இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனமான அம்பினால் ஓம்னி கனெக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் CSR பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி 6.5 லட்சம் தொகை பெற்று அதன் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜவ்வாது மலை பழங்குடியின மக்களின் பிள்ளைகளுக்கான தமிழ்நாடு வனத்துறை அரசு பள்ளிகளில் பயிலும் 1300 ஏழை மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு விஜய் சேதுபதியின் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம், வள்ளலார் மிஷன் மற்றும் அம்பினால் ஓம்னி கனெக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகிய அமைப்புகள் ஒருமனதாக இணைந்து அம்மாணவர்கள் அனைவருக்கும் புத்தகப்பை, எழுது பொருட்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட கல்விசார் பொருட்களின் தொகுப்பை வழங்கினர். சமூகத்தின் அடித்தளத்தில் உள்ள மாணவ செல்வங்களை சமுதாயத்தில் உயர்த்துவதற்காக இந்த கல்விசார் உதவியானது அவர்கள் சார்ந்திருக்கும் கல்வியின் ஒளி அந்த ஒவ்வொரு மாணவரின் வாழ்க்கையையும் பிரகாசப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த புனித பணியில் அனைவரும் தங்கள் அர்ப்பணிப்பை செலுத்தி உள்ளனர். இந்த கல்வி பணியில் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்தின் தலைவர் வீரராகவன், அறங்காவலர்கள் ஆனந்தராஜ், சுரேஷ், முனைவர், ஆலோசனை குழு உறுப்பினர், சமூக சேவகர் கலைமாமணி, முனைவர் சுந்தரமுருகன் ஆகியோரும், வள்ளலார் மிஷன் இயக்கத்தின் நிறுவனர் சாது ஜானகிராமன், தன்னார்வலர் ஆசிரியர் ராஜாராமன், வள்ளலார் சேவகர் சக்தி மற்றும் சென்னையில் அமைந்துள்ள பன்னாட்டு நிறுவனமான அம்பினால் ஓம்னி கனெக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிதி கட்டுப்பாட்டு அதிகாரி சுப்பராமன், மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள் கோவிந்தராஜன், பூங்குடி, சங்கர் ஆகியோரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்விசார் பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் வனத்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு ஜவ்வாது மலை 13 அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், பொறுப்பு ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் உள்ளிட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகம் செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை பிரிவானது மத்திய அரசின் தேசிய தோட்டக்கலை இயக்கம் அதாவது NHM மூலமாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது என்றும், இந்த வகையில் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயன்பெறும் பொருட்டு 2025-2026 ஆண்டிற்கான பேட்டரி விசையின் மூலம் இயங்கும் விசை தெளிப்பான் அதாவது பேட்டரி பவர் ஆபரேட்டர் ஸ்ப்ரேயர்ஸ் மானிய விலையில் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றும், இவ்விண்ணப்பங்களை தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகம் மூலமாகவோ அல்லது வேளாண் துறையின் இணையதளம் https://agri.py.gov.in என்பதன் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 22/12/2025 தேதிக்குள் இவ்வலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும், ஏற்கனவே விண்ணப்பித்த தோட்டக்கலை விவசாயிகள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சொத்தை பாதுகாக்கவும் CBI மற்றும் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தமர் போல பேசுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு.
தமிழக வெற்றிக்கழக பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு. பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி பாஜக அமைச்சர் பாராட்டு. போலி மாத்திரை தயாரித்து பல்வேறு மாநிலங்களில் கோடிக்கணக்கில் விற்று தலைமறைவான தொழிற்சாலை அதிபர் உட்பட 2 பேர் புதுவை கோர்ட்டில் சரண். போலீஸ் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.